நம்முடைய நெம்மலி நகர கழகத்தினுடைய செயலாளர் செல்வம் அவர்களே, கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி அருமை சகோதரர் ஆர் ஏ நடராசன் அவர்களே, நம்முடைய ஒன்றிய அம்மா பேருடைய துணைத் தலைவர் சங்கர் அவர்களே, ஒன்றிய மீனவருடைய செயலாளர் தம்பி இதயக்கனி பலராமன் அவர்களே, ஒன்றிய அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் ஆனந்தன் அவர்களே, மணி அவர்களே, வருகை புரிந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய வேட்டாங்குளம் கிராமத்திலே வாழ்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணி வளர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நாளைய முதலமைச்சர் அன்பு அண்ணன் எடப்பாடியாருடைய 70வது பிறந்தநாள் விழா. இந்த 70வது பிறந்தநாள் விழாவை இன்றைக்கு வேட்டாங்குளம் கிராமத்திலே மிகவும் சீரோடும் சிறப்போடும் இன்றைக்கு கழகத்தோழர்களெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், விரைவிலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் அரியணையிலே அமர வேண்டும் என்பதை காட்டுகிறது. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், 3 ஆண்டு காலம் இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகளை ஒண்ணுமே நிறைவேற்ற, எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. இங்க இருக்கக்கூடிய முதியோர், நம்முடைய முதியோராக இருக்கக்கூடிய பாட்டி, அந்த பாட்டிக்கு அவர் என்ன சொன்னார், சட்டமன்ற தேர்தலின் போது என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஆட்சிக்கு வந்த உடனே 1000 ரூபாய் கொடுப்பதை நான் 1500 ரூபாய் உயர்த்துவேன் என்று சொன்னார். 3 வருஷம் ஆகுது உயர்த்தல. அது சாதாரண ஒரு வாக்குறுதி. ஒரு சாதாரண வாக்குறுதியை கூட நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சர் யாருன்னு சொன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அவர் என்ன இன்னைக்கு சாதனை பண்ணிக்கிறான்னு சொன்னா, இன்னைக்கு எல்லாம் வெயில் அதிகமாகுதான், அதனால கோதுமை பீர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். அவரு இன்னைக்கு மிகப்பெரிய சாதனை. வெயிலுக்கு கோதுமை பீர், குளிருக்கு வீரன் சரக்கு. இது 2 தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்த சாதனை. இதுதான், வேற எந்த சாதனையும் செய்யல. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் யாருன்னு சொன்னா அந்த மு.க. ஸ்டாலின். ஆகவே 4 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே நல்லாட்சி நடத்தியவர் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள். குடிமராமத்து நாயகன். நம்மளாம் அசோகர் காலத்தில் தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏரி குளங்களை எல்லாம் தூர்வாரினார் அசோகர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நவீன காலத்திலே அவர் முதலமைச்சராக இருந்த போது தமிழ்நாட்டில் இருக்கிற 7000 ஏரி குளங்களை தூர்வாரியவர் நம்முடைய எடப்பாடியார். குடிமராமத்து திட்டம். அதுபோல கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் அரசு பள்ளியில படிக்கக்கூடியவர்கள். அந்த அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் மருத்துவராக வர வேண்டும் என்று சொல்லி 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு 1000 ஆண்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் மருத்துவராக இன்னைக்கு படிக்க வைத்துக் கொண்டிருப்பவர் எடப்பாடியார். அவர் வாகனம் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மீண்டும் அரியணையிலே அமர வேண்டும். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டும். ஏழை எளிய மக்களுக்காக திட்டங்களை கொடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நல்ல திட்டங்களை கொடுத்தவர் புரட்சித் தலைவர் அம்மா. புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நல்ல திட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் எடப்பாடியார். ஆகவே எடப்பாடியார் அவர்கள் நீடோடி வாழ வேண்டும். விரைவிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணையிலே அமர்ந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொண்டாட்ட வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு நம்மை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நல்ல ஒரு பிறந்த நாளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள், ஏழை மாணவர்களுக்கெல்லாம் நோட்டு புத்தகம், பென்சில், பேனா, இன்றைக்கு கோயில்களெல்லாம் வழிபாடு என்று இன்றைக்கு கழகத்தோடெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நீடோடி வாழ வேண்டும். விரைவிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உங்கள் ஆசீர்வாதத்தோடு வர வேண்டும் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற ஒன்றிய கழகத்துடைய செயலாளருக்கும் கிளை கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.